வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னம் என் கைவண்ணம். இன்னைக்கு நாம பார்க்க போறது முருங்கைக்கீரை பருப்பொசலி. களையிலேருந்து இந்த மாதிரி பிச்சு நல்லா கழுவி துணியில போட்டு காய வச்சிருக்கேன். இப்போ இந்த குச்சி இல்லாம முடிஞ்ச வரைக்கும் இந்த இலைய மட்டும் எடுத்துடணும். இந்த சின்ன குச்சி விழுந்தா கூட பரவாயில்ல. இது கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் இலைய ஆஞ்சி வச்சுருக்கேன். வானொலி அடுப்புல வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். பிடிச்சாச்சு உளுத்தம்பருப்பு போடணும். செவந்து கொடுத்து 2 வரமிளகாய கிள்ளி போடுறேன். கருவேப்பிலையை போடுறேன். ஆஞ்சு வச்ச கீரையை இதில் போட்டுருவேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை வேகும்போது கம்மியாக போயிடும் அளவில், அதனால கொஞ்சமாக போட்டுன்ட்டு அப்புறமா கூட நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ நாம் பிரித்து விட்டு கலரி கொடுக்கணும். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டிருக்கோம் இல்லையா, இலையை போடும்போது கொத்து கொத்தா அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அதை பிரித்து விட்டோம்னாக்கா தான் அந்த உப்பும் மஞ்சத்தூளும் அதில் எல்லா இலையிலையும் படுற மாதிரி பண்ணி கொடுக்கணும். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி விடுறோம். அதில் ரொம்ப தண்ணி விட வேண்டாம், சொதன்னு ஆயிடும். அதனால இந்த அளவுக்கு போதும். அரை டம்ளர் துவரம் பருப்பை தேவையான தண்ணி சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். கீரை வேகிறதுக்குள்ளேயும் இந்த பருப்பை நல்லா மசிச்சு வச்சுட்டோம்னாக்கா ஈஸியாக வேலையை முடிச்சுடலாம். தண்ணி வற்றி எடுத்து நல்லா வெந்து கொடுத்து பிகினர்ஸுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தேனாக்கா கட் ஆகும். அதுதான் பதம். இப்போ மசிச்சு வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். ஜென்ரலாகவே நம்ம உசிலி பண்ணும்போதோ கூட்டு பண்ணும்போதோ பருப்பு அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும்.
அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுத்து பாருங்க. முருங்கைக்கீரை பருப்பு உசிலி ரெடி ஆகிடுது.